அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் நான் இன்னைக்கு பூஜை பண்ண டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:45 12:15 மணி வரைக்கும் இருக்கிற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிற மிக உன்னதமான நேரத்தில் தான் நான் இன்றைக்கி பஞ்சமி பூஜையை பண்ணியிருக்கேன். பஞ்சமி பூஜையோட நான் இன்றைக்கி ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு வைகாசி மாதம் வரக்கூடிய ஸ்கந்த பஞ்சமியில் நான் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணி நான் பாலபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பதிவை நான் வேறொரு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் 11:45 12:15 மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நான் வராகி அம்மனுக்கு நான் பண்ண பூஜையை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி பதிவாக கொடுத்துருக்கேன். நான் இந்த வளர்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனை திங்கட்கிழமை மாலையிலேயே நான் 7 மணிக்கு மேலே நான் பஞ்சமி பூஜையை நான் எப்பவும் போல் செஞ்சிட்டேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏன் நான் 11:45 பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணாமல், ஸோ இப்போ எல்லாருக்குமே ஸ்கூல் திறந்துட்டாங்க அப்படிங்கிறதால என்னால் அந்த டைம் பண்ண முடியல. ஸோ அதை விட மிக மகோன்னதமான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணால் அவங்க என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. அவங்க என்ன வேணால் கேட்கட்டுங்க. அவங்க கோடீஸ்வரன் ஆகணும்னு கேட்டால் கூட அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. நீங்கள் அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ப்ரேயரில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த நேரம் 11:45 12:15 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு இது கிடச்சிரும், நான் என்னுடைய கடனை எல்லாம் அடைச்சிருவேன், நான் லட்சாதிபதி ஆயிடுவேன், நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், என்னோட மகன் முழு மதிப்பெண் எடுப்பான் 10th, என்னோட மகன் +2 முழு மதிப்பெண் எடுப்பான், என்னுடைய வியாதி எல்லாம் சரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவான ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். என்னுடைய வியாபாரம் நல்லா வந்துடும், இந்த மாதிரி நான் என்னுடைய கடனெல்லாம் அடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை தினமும் இந்த அபிஜித் நேரத்தில், இன்றைக்கி தான் அபிஜித் நேரம்ன்றது கிடையாது, 11:45 12:15 வரைக்கும் இருக்கிற டைமில் நீங்கள் தினமுமே நீங்கள் அந்த சூரிய பகவானை நினச்சிட்டு நீங்கள் ப்ரேயரில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பதவி ஏற்றுக்கிற டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் குழப்பமாக இருக்கும். ஏன் அவங்க இந்த டைமில் பதவி ஏற்றுக்கிறாங்க, இது டைமே சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த உச்சி நேரத்தில் அந்த 12 மணி நேரத்தில் சில பேர் பதவி ஏற்றுப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா, நோட் பண்ணலைன்னா, இனிமே பெரிய தலைவர்கள் பதவி ஏற்பு சில முக்கியமான விஷயங்கள் நடக்கிற அந்த நேரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நேரமாக தான் இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. உதாரணத்திற்கு இப்போ மோடிஜி பதவி ஏற்ற டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமர் பாலராமர் பிரதிஷ்டை பண்ண நேரம், இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது எல்லாமே அபிஜித் முகூர்த்த நேரத்தில் இருக்கும். ஸோ இதற்கு தனி மகத்துவம் உண்டு. இந்த நேரத்தில் நான் வராகி அம்மனுக்கு பால் நெய்வேத்தியம் பழம் நெய்வேத்தியம் வச்சு வராகி அம்மனுடைய அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணி நான் தூபதீப ஆராதனை காமிச்சு நான் வராகி அம்மனுக்கு வழிபாடு செஞ்சுருக்கேன். நிச்சயமாக என்னுடைய வேண்டுதலையும் அந்த வராகி அம்மன் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் வராகி அம்மன் மேலே அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வஜ்ரகோஷம் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணி எழுதுங்க. குட்டியாக இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வராகி அம்மனுடைய இந்த வார்த்தைகளை எல்லாரும் கேட்கணுன்றதுக்காக ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.